நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஓகே, சோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனோஜ் சார் டீம்ல இருக்கறவங்க வந்து பாட போறாங்களா? ஆமா. ஓகே, யார் வர போறா? அது நீங்க சொல்லுங்களே. லெட்ஸ் வெல்கம் கிரண் ஸ்ரவன். சூப்பர் சிங்கர் என்னோட ரொம்ப நாள் கனவு, டிஸ்டன்ட் ட்ரீம். என்னோட மியூசிக் ஜேர்னிக்கு இது ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஐ வாண்ட் டு பி நோன் ஆஸ் அ பெர்ஃபார்மர். கிரண் அப்படின்னா பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லணும். அதுதான் என்னோட ஆசை. டாப் 30ஓட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இது. அண்ட் அதுக்காக நான் என்னோட ஸ்ட்ராங் ஜானரில் இருக்க ஒரு சாங் சூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக ப்ரெசென்ட் பண்ணணும், அது மட்டும்தான் என் மைண்டில் இருக்கு. ஸோ ஐம் ஷூர் ஐம் கோனா டூ ரியலி வெல் இன் திஸ் ரவுண்ட். நீ அசப்புற நல்ல இருகின மனங்களை இழுக்கிற கூத்து, இது சுடு சுடு இருக்குது சுருதிய ஆத்து. மாசில்ல மாறுவேடும் மாசில்ல, கொண்டு வந்தால் மாசில்ல வெண்ணிலாவே, இதை ஏதும் பார்த்தாயோ மாறுமோ, நீலவானம் மாறுமோ, நீண்ட தூரம் மாறுமோ, நூறு மேகம் இது வயசின் சூதாட்டம். நீ அசப்புற நல்ல இருகின மனங்களை இழுக்கிற கூத்து, இது சுடு சுடு இருக்குது சுருதிய ஆத்து. கிரண் சார், பொதுவாகவே உங்கள் கேரக்டர் மாதிரி தான் இந்த பாட்டு. அதாவது கிரண் ஸ்ரவன் எது செலக்ட் பண்ணாலும் இந்த மாதிரி தான் பாடுவாங்க ஒவ்வொரு ஜோனரும் அப்படின்றது தான் இந்த மேடையில் நீங்கள் ப்ரூவ் பண்ணிக்க வேண்டிய ஒரு அற்புதமான மேடை கிடைச்சிருக்கு. இது வந்து ஒரு ஜோனருக்கு மட்டும்தான் நம்ம ஃபென்டாஸ்டிக்காக பாடுவாங்க அப்படின்றது இல்லாமல் ஒவ்வொரு ஜோனரும் இந்த மாதிரி இசைக்கலைஞர்கள் இந்த மாதிரி மியூசிஷியன்ஸ் கூட ஒர்க் பண்ணுறதுன்றது சாதாரணம் இல்லை. இங்கேருந்து டைரெக்டாக ரெக்கார்டிங் ஸ்டுடியோ தான். அது மைண்டில் வச்சுட்டு பெர்ஃபார்ம் பண்ணுங்க. காட் பிளஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஹாய் கிரண். ஹாய்க்கா. ஹாய் ஸ்ரவன். ஸ்ரவன் கூட கூப்பிடலாம்.
சரி நீங்க சொல்லுங்க ஸ்கூல் காலேஜ் எல்லாம் எல்லாருமே கன்ஃபியூஸ் எல்லாரும் confuse ஆயிருப்பாங்க ஆவாங்க. மிஸ்டர் கிரண் அந்த மாதிரிலாம் அட்டெண்டன்ஸ் எடுக்கும்போது கிரண் ஸ்ரவனா ஃபர்ஸ்ட் பாய்ஸ் தான் பார்ப்பாங்க. நான் அங்க உட்காந்துட்டு இருப்பேன், என்ன பார்க்க மாட்டாங்க. அப்புறம் நான் கை தூக்குவேன், நான் இங்க இருக்கேன் அப்படின்னு. இந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்தது? What do you mean? அப்போ அவங்க பேர் ஆக்சிடென்ட்ன்றீங்க. இல்லம்மா எழுதுன ஒரு அப்போ அவங்க ஆக்சிடென்ட். பேர் நல்லா இல்லன்றீங்க. ஐயோ அப்போ அவங்க பேர் உங்களுக்கு பிடிக்கல. இல்லம்மா அந்த மைக்கேல வேணா ஒரு அடி அடிச்சிருமா, அதுதான் அவங்களுக்கு வேணும். எப்படி நடந்தது? கிரண் வந்து எங்க அப்பா வச்ச பேரு. ஆக்சுவலி ஆந்திரால வந்து கிரண் இஸ் a common name. ஓகே. கிரண் மீன்ஸ் சன் ரேஸ். ஓஹோ. சோ ஸ்ரவன் மீன்ஸ் சன்செட்டா? இல்ல ஸ்ரவன் எங்க அப்பா பேரு, அது அப்படியே என் பேரா ஆக்கிட்டேன், கிரண் ஸ்ரவன். சூப்பர் சூப்பர். என்ன பயங்கர பெர்ஃபார்ம்லாம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நம்மளுடைய நடுவர்கள் கிட்ட இருந்து ஃபீட்பேக் கிடைச்சது. சோ ஒரு முடிவோட தான் வந்திருக்கீங்க இந்த தடவை. பெர்ஃபார்ம் பண்ணி கிழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா அப்படிதான் வந்தேன். Okay, that's going to be your strategy. All right, awesome. All the very best. Looking forward to seeing what you stop. So அடுத்ததா மனோஜி அண்ட் உஷா தீதியோடைய டீம்ல அவங்க ரெண்டு பேருமே ஒரு செம்மையான பர்சனாலிட்டியை தேர்ந்தெடுத்திருக்காங்க. பர்சனாலிட்டியை தேர்ந்தெடுத்திருக்காங்களா? இது வந்து எப்படின்னா இந்த 1 ரூபாய் கொடுத்தா 100 ரூபாய்க்கு நடிக்கிற மாதிரி. 1 ரூபாய் கொடுத்தா 100 ரூபாய்க்கு நடிப்பாரா அவரு? ஆமா, அங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிரும். 1 ரூபாய் கொடுத்தா 100 ரூபாய் நடிக்கிற மாதிரி யாரு? பார்த்தாலும் அவர் வந்து சாஃப்டாவே பேச மாட்டார். ஹலோ எப்படி இருக்கீங்க அந்த மாதிரி தான் அதிர்ச்சியோட தான் எல்லாமே பேசுவார் அவர். தெரியலையே அந்த அப்படியே. கேரக்டர் நீங்க கண்டிப்பா மீட் பண்ணி ஆகணும். ஆனா அதுக்கு முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ண விட்டுறலாம். பண்ண விடலாம். All right, let's welcome Govind Prasad. மேகம் கொட்டட்டும் ஆட்டம் உண்டு மின்னல் வெட்டட்டும் பாட்டும் உண்டு ராகங்கள் தீராது பாடாமல் போகாது வானம் பாடி போயாது மேகம் கொட்டட்டும் ஆட்டம் உண்டு மழை வந்ததாலே இசை நின்று போகுமா புயல் வந்ததாலே மழை என்ன போயுமா மழை வந்ததாலே இசை நின்று போகுமா புயல் வந்ததாலே அலை என்ன போயுமா ராகங்களால் தீபங்களை ஏற்றி வைத்தான் கான்சிங் ராகங்களால் மேகங்களை நான் நிறுத்தி வைப்பேன் என்பேன் ரசிகரின் ஆர்வத்தை பார்க்கிறேன் உங்கள் பாதத்தில் என் தலை சாய்க்கிறேன் இசை எந்தன் ஜீவன் என்பேன் வேகம் கொட்டட்டும் ஆட்டம் உண்டு மின்னல் பட்டட்டும் பாட்டும் உண்டு ராகங்கள் தீராது பாடாமல் போகாது வானம் பாடி Thank you. Wow, Govind. இன்னொரு கேரக்டர் நீப்பா. Unbelievable. Thank you so much. And what do you want to become? You're a good singer. Thank you, sir. You also want to become an actor? Maybe பார்க்கலாம் சார். I think you can. Singer come actor ஆயிடலாம்ப்பா. Thank you, sir. Thank you, sir. You're acting it out completely. The best thing is you're aware that you're acting. Unbelievable. Thank you, sir. Thank you so Superb. much. Thank you so much. Very entertaining performance. Thank you so much, sir. Thank you, sir. Thank Very, you, sir. very, Thank you, very thank you, sir. entertaining. கோவிந்த பிரசாத். சார் வணக்கம் சார். வணக்கம். இந்த மாதிரி பாடல்களுக்கெல்லாம் உசுறு வந்து அண்ணன் எஸ்பிபி அவர்கள். Yes, sir.
அந்த லாஸ்ட்டில் இது பண்ணால் கூட அதில் கூட அவர் வந்து ஸ்ருதி விலகாமல் எத்தனை டேக்ஸு அது நான் சொல்கிறது எல்லாம் ஃபோர்ஸ்ஃபுல் ரெக்கார்டிங் டைமில் ரெக்கார்டான பாடல்கள் எல்லாம் ஒரு சின்ன கபாஷ் மிஸ் பண்ணாலும் ஃபுல் சாங்கு மறுபடியும் டேக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்ஸில் ஃபுல் சாங்ஸ் பாடின கிரேட் பீப்புளுடைய ஆட்டிடியூடு உங்களுக்குள்ள ஒரு 50% இருக்குது. தேங்க்யூ சார். ஏன்னா அவர் கூட இருந்து பார்த்ததுனால அந்த ஆட்டிடியூடு நீங்கள் அப்படியே டெவலப் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காக இதில் இன்ட்ரெஸ்ட்டு இன்னும் ஜாஸ்தி கூட 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 கோவிந்த பிரசாத் மற்றவங்களுக்கு எல்லாம் பிரசாதம் கொடுக்குற அளவுக்கு வருவார். சந்தேகமே கிடையாது. தேங்க்யூ சார். காட் பிளஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சொல்லுங்க சாஃப்ட்வேர் கோவிந்த் எப்படி இருக்கீங்க? சாஃப்ட்வேர் கோவிந்த்? சாஃப்ட்வேர் கோவிந்த் தான் அது. ஓ சரி கோவிந்த், சொல்லுங்க. என்ன நீங்க வேற சார் வேற கேட்டாரு, நீங்க வந்து நல்லா பாடுறீங்க, ஆக்டிங்லாம் கூட பண்ணலாம், வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சரி, நம்ம வந்து பாட்டெல்லாம் மறந்து திடீர்னு ஆக்டிங்குள்ளேயே பூந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல யாரு ஹீரோயினா வரணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க? சத்தியமா யாரும் பொறுத்த மாதிரி நான் குண்டா இருக்கேன்ல. ஜாங்கிரியா? ஜாங்கிரியா? அடப்பாவிங்களா, அடப்பாவிங்களா. இந்த ஓகே ஓகே காமெடியில ஒரு ஜாங்கிரியா அடப்பாவிங்களா. ஏன் பின்ன வேற எந்த படத்துல இருந்து உனக்கு வேணும்? எந்த படமும் வேணாம் எனக்கு, தயவு செய்து ஆளை விடுங்க, நான் பாடணும். சரி ஓகே, அவன் வந்து ஏதோ ஒரு ஹீரோயினே வச்சுக்கோ, உனக்கு ஒரு முனியம்மா மாதிரி ஒரு ஹீரோயின் ஓகே, யாரோ ஒருத்தவங்க ஓகே பண்ணி உனக்கு குத்துறோம். ஓகே, உனக்கு ஒரு டைலாக் அண்ணன் சொல்லி கொடுப்பாரு, நீங்க வந்து அதை ரிப்பீட் பண்ணணும். நீ தான் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாறி பட தனுஷ். ரைட். ஓகே, செஞ்சிருவேன். செஞ்சிருவேன்? என்னது தோசையா? நான் எப்படி பண்றேன் பாரு, இங்க பார். செஞ்சிருவேன். செஞ்சிருவேன் பாத்துக்க. பாத்துக்கல. சரி ஓகே ஓகே ஓகே. சொன்ன ஸ்கிரிப்ட் மட்டும் பேசுங்க. சொல்றத மட்டும் பேசுவா. இப்படிலாம் பேசினே இருந்தேன்னு வையேன், செஞ்சிருவேன். ஓகே. செஞ்சிருவேன். விரல முதல்ல ஒழுங்கா வை. 4-5 விரல் நீட்டுறான் அவன். செஞ்சிருவேன். உன்ன நரம்பு தளர்ச்சியா? தெரியல. செஞ்சிருவேன். எங்க போய் செய்வ? வீட்டுக்கு போய் செய்வேன். போய் செய். ரொம்ப சந்தோஷம். எனக்கு வந்துரும். அப்படியே அப்படியே பண்ணிட்டே போயேன். நான் உங்ககிட்ட கண்டிப்பா கிளாஸ் எடுத்துக்கிறேன். நீங்க வேற ஹீரோ ஆயிட்டீங்க, அசிஸ்டன்ட்டா சேர்த்துவாங்க. ஆமா, நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கல. அப்படி இல்ல, உங்களை நல்லா ஆக்கிடுறேன். நல்லா ஆயிடும், நல்லா ஆயிடும். அப்படி சொல்லிட்டே போயிட்டு செஞ்சிருவேன். 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 நைட்டுக்குள்ள செஞ்சிருவியா? செஞ்சிருவேன். ஓகே, வெரி குட். செஞ்சிருவானா சார்? செஞ்சிருவானா சார்? சார் நீங்க சொல்லுங்க சார், அந்த தனுஷ் சார் மாதிரி செஞ்சிருவேன். மாக்காப்பா செஞ்சா நான் செஞ்ச மாதிரி. ஓகே சார். அப்ப அவன் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டான். அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டான். யார் எதுக்கு சரிப்பட்டு வருவாங்களோ இல்லையோ, அடுத்ததா பாடுறதுக்கு ரொம்ப சரிப்பட்டவங்க தான் வந்து நான் கூப்பிட போறேன். அதுலயும் வேற நம்ம இந்த டைலாக் வேற இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கோம் இல்லையா, அப்படி இருக்கும் போது ஒருத்தர் ஞாபகம் வராங்க. ஆனா இவங்களும் வந்து நம்மளோட மனோ சார் சீக்கிரமா சொல்லுங்க. செஞ்சிருவேன். இல்ல இவங்களும் வந்து நம்மளோட மனோ சார் அண்ட் உஷா தீதியோட டீம்ல தான் இருக்க போறாங்க. ஸோ இங்க எத்தனை பேருக்கு வந்து மனோ சார் அண்ட் உஷா தீதியோட டீம்ல இருக்கணும் அப்படின்ற ஆசை ஹோல்ல இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸ்? ஆசை பாரு. ஸோ இந்த ஆசை நிறைவேறதா இல்லையா அப்படின்றது இப்போ அடுத்த கண்டஸ்டன்ட் பேர் சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு பலமான கைத்தட்டலோட அடுத்ததா நம்ம மனோ சார் அண்ட் உஷா தீதியோட டீம்ல இருக்கிற கண்டஸ்டன்ட் யாரு? லெட்ஸ் வெல்கம் தனுஷா. நெருங்கி அருகில் வருவேன், உன்னால் தானே
ஹாய் தனுஷியா. ஹாய் சார். இவ்வளோ அழகான ஒரு குரல் வளம், ரொம்ப அழகாக இருக்கு உங்கள் வாய்ஸ். தேங்க்யூ சார். நல்ல சாங் சூஸ் பண்ணியிருக்கீங்க, நல்லா பாடினீங்க. பட் இன்னும் கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும் இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் இருந்திருக்கலாம். லிட்டில் மோர் ஆஃப் ஒரு கிளாரிட்டி ஆஃப் சங்கதீஸ் ஃபீல் வந்து. இன்ஃபேக்ட் சரணம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. சரணம் ரொம்பவே நல்லா இருந்தது. தேங்க்யூ சார். சரணம் வாஸ் ஸோ நைஸ். பல்லவி தான் கொஞ்சம் ஒரு அன்ஸ்டெடியாக இருந்தது. ஓகே சார். பட் யுவர் வாய்ஸ் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். ஜஸ்ட் கீப் இட் அப். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தனுஷா சார், அது பல்லவி சார் சொன்னது தான் நான் நோட் பண்ணேன். சரணத்தில் நீங்கள் அந்த ஈஸ் வந்து பல்லவியில் அந்த ஃபஸ்ட் 2 லைன் பாடுங்க நீங்கள். ஜஸ்ட் நினைத்து நினைத்து பார்த்தால் நெருங்கி அருகில் வருவே, அங்கே இருக்கு. நெருங்கி அருகில் வருவே, நெருங்கி அருகில், நெருங்கி அருகில், நெருங்கி அருகில். அது கிளைடு நீங்கள் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணோம். என்ன பர்ஃபெக்ஷன் பண்ணோம் அப்படின்றதுக்கு தான் ஒரு எடுத்துக்காட்டாக நான் காட்டிருக்கேன். ஓகே சார். ஃபைன் டியூனிங் பண்ண பண்ண எவ்வளோ நல்லா பாடுறீங்க. அதுக்கு தான் இந்த மேடை தேவை. இது பயன்படுத்திக்கங்க. ஓகே சார். God bless you. தேங்க்யூ சார். தனுஷா, இப்போதான் உங்களுக்கு தெரிய வந்திருக்கு நீங்க வந்து மனோஜ் அனுஷா தீதியோட டீம்ல இருக்கீங்கன்னு. How do you feel about that? எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஆனா மேடை வரும்போது ரொம்ப டென்ஷன் ஆயிடும். ரைட். அதான் உஷா மேமோட டீம்ல இருக்கணும்னு. கண்டிப்பா ஐ திங்க் நிறைய டிப்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். and I'm sure நீங்க வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்கன்னு. All the very best and good luck. தேங்க்யூ சார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சூப்பர் சிங்கரோட ஃபைனல் 33 கண்டஸ்டன்ஸில் நானும் ஒரு ஆளாக செலக்ட் ஆகியிருக்கேன். 33 கண்டஸ்டன்ஸும் ஓ மை காட் சூப்பராக பாடுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்க பாட்டு கேட்கும்போது. அதே சமயம் டென்ஷனாகவும் இருக்குது, நம்மளும் நல்லா பாட முடியணுமே ஸ்டேஜில்ங்கிற டென்ஷனும் இருக்குது. அண்ட் இந்த செட்டில் போய் நின்று பாட போகிறோம்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஒரு செகண்டுக்காக தான், இந்த டேக்காக தான் நாங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம்.
லதா, நீங்கள் பாடின அந்த பல்லவி, அந்த ஸ்டக்காட்டோ மாதிரி, அந்த ஒரு மாதிரி பல்லு கடிச்சு பாடின அந்த ஸ்டைல் ஆஃப் சிங்கிங் ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கு கரெக்டான ஏற்ற ரேஞ்சு இந்த பாட்டு, அது அப்படி அமைஞ்சுது. அண்ட் உங்கள் ஆட்டிடியூடு தான் உங்களை வந்து இந்த சாங்கு நீங்கள் என்ஜாய் பண்ணி பாட அதுக்கு இன்னும் அழகு சேர்த்தது. இது மட்டும் தயவுசெய்து எந்த ஜோனர் பாடினாலும் இது அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். டெஃபினெட்லி உங்களுக்கு வெற்றி தான் கிடைக்கும். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ ஸோ மச். சொல்லுங்க லதா கிருஷ்ணா, என்ன பண்ணுகிறீங்க நீங்க? பேசிக்கலி கிராஜுவேஷன் முடிஞ்சு நான் சென்னைக்கு மியூசிக் கரியருக்காக தான் வந்தேன். அண்ட் இப்போ சூப்பர் சிங்கரில் வந்திருக்கேன். ஸோ ஐ வாண்ட் டு பர்சியூ மியூசிக். அண்ட் இந்த பொண்ணு வந்து 90% ஆஃப் த டைம் சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். எப்போதுமே ஒரு ஹாப்பி கேர்ள்ல நீங்க. யா, பாசிட்டிவ் பர்சன் நினைக்கிறேன். வரும்போது காமெடி படம் ஏதாவது பார்த்து வருவீங்களா? அதெல்லாம் இல்லை, இங்கே வந்து உங்களை பார்க்கும்போது ஏய் அப்படிலாம் சொல்லக்கூடாது. இஸ் a ஹீரோ. ஓகே, எஸ். அவர் ஸ்டண்ட்லாம் பண்ணா நான் இவர் வந்தபோது ஃபர்ஸ்ட் கிளாப் பண்ணது நாங்கள் தான். Thank you. நாங்கன்னா நீங்களும் வேற யாரும்? நான் அந்த ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிற நாங்க. ஒரு கேப்புக்கு அப்புறம் வந்தாலும் மறக்க கூடாது இல்லையா மக்கள்? மாக்காப்பாக்கு கல்யாணம் ஆயிருச்சு, 39 வயசு ஆயிருச்சு, 2 பசங்க இருக்காங்க. பாவனா பத்தி இப்போ சொல்ல போறாரு, வேண்டாம்னு சொல்லிட்டு இல்ல இருக்காரு. சொல்லாத. இல்ல சார், அப்படி கிடையாது சார். ஒரு கிரிக்கெட் பிளேயர்னா அவர் எத்தனை செஞ்சுரி அடிச்சிருக்காருன்னு தான் கேட்பாங்க. சரி, ஓகே. உங்களுக்கும் கல்யாணம் ஆயிருச்சா? எனக்கு கல்யாணம் ஆயிடுது. ஓகே, எவ்வளவு வருஷம் ஆச்சு? 1 year ஆகுது. அப்ப நம்ம 3 பேரும் சேர்ந்து கிளிப்போமா? என்னோட ஹஸ்பண்ட் வந்திருக்காரு. சேம் பிஞ்சுக்காக சொல்லுங்க. சரிம்மா, ஓகே. நிம்மதியா இருங்க சார். நீங்க ஆல் தி வெரி பெஸ்ட். நீங்க வந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இந்த மேடையில் கொடுத்துருக்கீங்க. அண்ட் முன்னாடியே நீங்க வந்து மனோஜ் and உஷா தீதியோட டீம்ல செலக்ட் ஆயிட்டீங்க. ஸோ நோ டென்ஷன் ஃபார் யூ. Yeah. Right? Let's see how it goes. All the Thank best. you. Bye. All right, okay. So நம்மளுடைய டாப் 33 contestants சில பேருக்கு வந்து எந்த நடுவருடைய டீம்ல இருக்காங்கன்னு தெரியும். ஆனா அடுத்து வரப்போற contestant ஹோல்ட்ல வைக்கப்பட்டாங்க. ஆனா இப்பதான் அவங்க வந்து மனோஜ் and உஷா தீதியோட டீம்ல இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிய வரப்போகுது. இந்த பொண்ணு வந்து ரொம்ப பாவமா இருக்கும், ஸ்வீட்டா இருக்கும், கியூட்டா இருக்கும், சின்னதா இருக்கும். ஆனா பாடினா பெருசா பாடும். சின்னதா இருக்குமா? சின்னதா எதுவுமே இல்லையா? இருக்காங்கப்பா, வருவாங்க. அவங்க ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. Let's welcome Janaki on stage.
பியூட்டிஃபுல் ரெண்டிஷன். லவ் இட். ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஏன்னா வெரி டிஃபிகல்ட் சாங். இட்ஸ் நாட் அட் ஆல் ஈஸி. ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக பாடினேன். எங்கே கட் பண்ணணுமோ பிரெத்தை அங்கே கட் லைனை கட் பண்ணி லைவாக அப்படி தான் பாட முடியும். இந்த அளவுக்கு இந்த பாட்டு பியூட்டிஃபுல்லாக பாடினதுக்கு கண்ட்ராட்ஸ். தேங்க்யூ சார். ஜானகி சார், நிஜமா ஒரு அற்புதமான பாட்டு எடுத்து நீ பாடினதுக்கு உன்னை பாராட்டாமல் இருக்க முடியல. சுத்தி சுத்தமாக பாடக்கூடிய ஒரு வரம், அதாவது அதை பெற்றாலே கடவுள் எங்கோ இருக்கார் அப்படின்றது இல்லை. ஸ்ருதி சுத்தமாக பாடினா அங்கே கடவுள் இருக்கார். அந்த ஸ்ருதி சுத்தம் வந்து ஜானகி குரலில் இருக்குது. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஒன்ஸ் அகேன் நிஜமாவே ஆர்கெஸ்ட்ரா அண்ட் உங்களுடைய காம்பினேஷன் ஃபேன்டாஸ்டிக். காட் பிளஸ். ஜானகி அக்கா, எப்படிமா எங்களை மாதிரி அவ்வளோ ஸ்லிம்மாக அழகாக இருக்க? என்ன மேட்ரு? நாங்கள் ஆக்சுவலி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தது என்னன்னா, ஒரு 2 inches குறைச்சிட்டேன்னா ஐடியல் பாடி வெயிட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கம்மியாக பக்ஷணம் കഴിക്കണം. பக்ஷனம்லாம் வந்து பொங்கல் அன்னைக்கு கொடுப்பாங்க, வாசல்ல திவாலி அதுக்கெல்லாம் பக்ஷனம் கொடுப்பாங்க. ஓவரா കഴിക്കാതെ. உன்னை பார்த்தா நீ தண்ணி மட்டும் தான் குடிப்ப போல் இருக்கே, காத்து சாப்பிடுற மாதிரியே தெரியலையே. தண்ணி கூட காத்து மட்டும் அப்படி சாப்பிடுவாங்க அப்பல. ஓகே, பை பை. தேங்க்யூ ஜானகி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Music is all about, you know, how you express yourself. It's not, there is no language for music. I'm really interested in learning Tamil. I'm trying because I came here to learn something, not to win this show. I really love this language because it sounds so pleasant to hear. It has something special and it attracts me a lot. After so many filtration, I'm one of the top 30. I feel good about that as well. I'm really looking forward to give my best performance and I'm really, really excited for this round. धम दर मस्त मस्त दर दम दर मस्त दर दम दम येना सैतावदु वन्मेले दम दर मस्त मस्त दर दम दर मस्त दर दम दम येना सैतावदु वन्मेले आरुइरे मन्नी पाया सोल्लुडी एन सखिये आरुइरे मन्नी पाया सोल्लुडी एन सखिये சொல்லுடி
ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஏன்னா ஒரு இது தெரியாத லாங்குவேஜில் ஒரு பாட்டு எடுத்து அந்த ஃபீலோட இட் வாஸ் ரியலி நைஸ். சில போர்ஷன்ஸ்லாம் நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்தது கேட்குறதுக்கு. தேங்க்யூ சார். வெரி வெரி நைஸ். அஃப்கோர்ஸ் சில போர்ஷன்ஸில் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது சில இடத்துலலாம். பட் ஓவரால் there was some magic in some portions which I really liked. Yes, okay, good luck Vikas. Thank you so much sir. Vikas சுனர் பாய். Hi sir. என்ன ஒரு குரல் இறைவன் கொடுத்தாரு. Fantastic sounding. Thank you so much sir. Beautiful throw you have. நாங்கள் அஸ்ஸாமி லாங்குவேஜில் ஒரு மியூசிக் கான்டெஸ்ட்டோ இல்லை காம்படிஷன்ஸ் நடந்தால் சத்தியமாக நான் அங்கே அந்த லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு பாடினோன்னா ரொம்ப பயப்படுவேன். அந்த கட்ஸ் இறைவன் உனக்கு கொடுத்துருக்காரு. Thank you so much sir. வந்தோரை வாழ வைக்கும் தமிழ் அன்னை. அதாவது தமிழ் அன்னை எப்படின்னா இங்கே வந்தவங்களுக்கு திறமை இருந்தால் ஸ்கை வரைக்கும் நீங்கள் இங்கே ட்ராவல் பண்ணலாம். அந்த அளவுக்கு இங்கே ஃப்ரீடம் கொடுக்கக்கூடிய ஒரு மண் இது. ஸோ உங்கள் டேலண்ட் ப்ரூவ் பண்ணிக்கோங்க. க்ரோ. காட் பிளஸ். தேங்க்ஸ் சார். வணக்கம் விகாஷ். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. ஐயோ நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்கன்னு என்கிட்ட கேட்கணும். நல்லாவே இல்லைன்னு. நல்லா இல்லைன்னு சொல்லு. நல்லா இல்லை. நல்லா இல்லைன்னு சொல்றாரு. நல்லா இல்லைன்னா நாட் குட்னு அர்த்தம். ஆமா 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 ஆமா. பொழிச்சுப்படா நீ பொழிச்சுப்படா நீ பொழிச்சுப்படா தம்பி. சரி, நீங்க இவ்வளவு அழகா தமிழ் கத்துட்டு இருக்கீங்க இல்லையா? நாங்க நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட பேசுறவங்க, இங்க இருக்கிற கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே உங்ககிட்ட நாங்க தமிழ்ல பேசிட்டு இருக்கோம். நீங்க எங்களுக்கு உங்க பாஷையை எங்களுக்கு ஒரு 2 வார்த்தை சொல்லி கொடுங்க. என்னை பத்தி அசாம்ல டிஸ்கிரைப் பண்ணுங்க. அசாம் உங்களோட லாங்குவேஜ்ல டிஸ்கிரைப் பண்ணுங்க. Actually, I have started, forgetting my language actually. So I just want to tell you something in Tamil. நீ ரொம்ப அழகா இருக்கீங்க. வாங்க. அதான் ஒருத்தரை பாராட்டிட்டாங்கன்னா உடனே வந்துருவாங்க சுய பாராட்டுறதுக்காக. ஷாதி ஹோ கயி, ஷாதி ஹோ கயி, ஷாதி नहीं हुई. சோ அதனால என்ன அப்ப கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றியா? You are married. She is married. யா அப்படினா என்ன? I am not married. இங்க பாட வந்தீங்கன்னா சம்பந்தம் பேச வந்தீங்களாடா? நானும் பார்த்துன்னுக்குறேன். ஓகே. சோ நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு அந்த சைடு சொல்லிட்டீங்க. ஓகே. நீ ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்ப இந்த சைடு ஏதாவது சொல்லி தொலை. நீ ரொம்ப ரொம்ப அழகா இருக்கீங்க. அது ஓஜால டேய். யப்பா. இதுதான் அந்த பல்டி. சரிமா இவர் ரொம்ப ஃபீல் பண்றாரு. நான் எனக்கு நீ எதுவும் சொல்ல வேணாம்டா. நான் கேவலமாக்குறேனே சொல்றேன். Thanks டா தம்பி. Seriously, you are the best. Thanks. I've been following you from long time actually. என்ன ஏன்டா ஃபாலோ பண்ற நீ? I'm just kidding actually. நான் கூட என்னமோ நினைச்சேன் நீ அவனை ஃபாலோ பண்றன்ற. என்ன கொடுமடா. அவன் பாரு பையனையும் ஃபாலோ பண்றான், பொண்ணுங்களையும் ஃபாலோ பண்றான். ஜாகிரதை எனக்கு சொல்லிட்டேன். பையனை பாவம் உட்கார சொல்லலாமா? 2 பேரும் சேர்ந்து டார்ச்சர் பண்ணிருக்கீங்க. விகாஷ் டோன்ட் வரி. நெக்ஸ்ட் டைம் ஐ அம் ஹியர். கம். சில விஷயங்கள் நாங்க அப்படியே பேசிக்கிட்டே இருக்கோம். நீங்க அப்படியே பிரேக் கொடுங்க. விகாஷ் போய் அப்படியே ஒரு துண்டை விரிச்சு. ஓகே. அப்படியே நம்ம பேக் ஸ்டேஜ் போயிரலாம்டா. ஓகே நீ மேல போய் உட்காருங்க. நான் அப்புறமா வரேன். ஓகே. சோ சிஸ்டர் பிரதர் 2 பேருமே அவங்களுடைய பாசமலர் அப்படியே அள்ளி கொட்டியாச்சு. அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இமோஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு உன் பிரதர் கிட்ட நீ பேசிட்டல்லமா, சோ அந்த இமோஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு வரலாம். on Super Singer 5 co-presented by Arun XLO. இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். Because I will call you, okay? I'll call you. Switch off பண்ணிடு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டாப் 33ல செலக்ட் ஆனது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த சூப்பர் சிங்கரோட பிரம்மாண்டமான மேடையை பார்க்கணுன்றது எவ்வளோ பேரோட கனவு. அது எனக்கு கிடைச்சிருக்கு. என்னோட கனவு நிறைவேறி இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு ஒரு பெரிய திருப்பு முனை இந்த ஸ்டேஜ் எனக்கு அமைச்சு தரும்ன்ற நம்பிக்கை இருக்கு. ஒவ்வொரு தடவையும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணுன்ற பெரிய ஆசையோடையும் கனவுகளோடையும் நானும் வந்திருக்கேன். ஒருவனுக்கு ஒருத்தி என்ற உயிர் மூச்சை உள்ளடக்கி அரண் எனப்பட்டதே இல் வாழ்க்கை அகுதும் பிறன் பழிப்பதில்லாயின் நன்று எனும் திருக்குறளை மறவாதே, திருக்குறளை மறவாதே, திசை தவறி போகாதே. வாழ்க்கை
ஃபரிதா சார் இந்த மேடையில் இந்த மாதிரி ஒரு அற்புதமான பாட்டு ப்ரெசென்ட் பண்ணதுக்கே உங்களை பாராட்ட வேணும் முதல்ல. தேங்க்யூ சார் தேங்க்யூ. அந்த அந்த வரிகள் உடைய அர்த்தம் புரிந்தவர்கள் எத்தனையோ லேக்ஸ் ஆஃப் பீப்புள் இந்த கேட்டுட்டு உங்களை பாராட்டிட்டு இருப்பாங்க. இப்போ எக்ஸ்ட்ரானரி ஜாப். அதில் வந்துட்டு உங்கள் வாய்ஸ் கண்ட்ரோல் வந்து அது இறைவனால் கொடுக்கப்பட்டது. அது உண்மையாக சொல்லப்போனால் எங்கேயுமே நீங்கள் வந்து சாஃப்ட் பண்ணுறது கிடையாது. அந்த மேல் ஷட்ஜமாக இருக்கட்டும் எங்கேவே இருக்கட்டும், நீங்கள் வந்து பியூட்டிஃபுல்லாக அது ரெண்டர் பண்ணி பாடக்கூடிய அந்த சக்தி த்ரூ ஃபுல் வாய்ஸ் த்ரோ அது எல்லாருக்கும் கிடைக்காது. மேலே பாட முடியலையே அப்படின்ற சிந்தனையே இல்லாத ஒரு அற்புதமான குரலுக்கு சொந்தக்காரி ஃபரிதா. தேங்க்யூ சார். லாங் தேங்க்யூ லிவ், ஸோ மச். லாங் லிவ். கிரேட் பெர்ஃபார்மன்ஸ். சூப்பர் சிங்கரில் நாங்கள் எத்தனையோ வருஷமாக உட்காந்துருக்கோம். இந்த மாதிரி ஒரு வாய்ஸ் சூப்பர் சிங்கரில் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு. தேங்க்ஸ் a lot. மை சின்சியர் விஷஸ் ஃபார் யுவர் ஜேர்னி இன் சூப்பர் சிங்கர். சூப்பர் சிங்கர் மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கை இனிமேல் தான் ஆரம்பிக்க போகிறதுன்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் யுவர் லைஃப் இஸ் ரியலி கோயிங் டு ராக் ஃப்ரம் நவ் ஆன். தேங்க்ஸ் a lot. ஸோ எவ்வளோ சின்சியராக இவ்வளோ வருஷம் இருந்தீங்களோ மியூசிக்கில், அதே மாதிரி மியூசிக்கில் சின்சியராக இருங்க ஆல்வேஸ். அண்ட் இட் வில் கேரி யூ. ஃபரிதாக்கா நல்ல நல்ல கமெண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க, அவ்வளோ அழகாக பாடியிருக்கீங்க. அவங்கள எதுக்கு நீ அக்கான்னு சொன்ன? அவங்க எனக்கு அக்கா தான். அப்படியா? ஆமா. நீங்க அக்கான்னு கூப்பிடுங்க அவங்கள. இல்லை உண்மையிலேயே தங்கச்சி தான். தங்கச்சியா? ஆமா. சொல்லி வச்சிருக்கியா? இல்ல. Alright, okay. Thank you for your performance, Farida. Thank you. ஸோ நாளைக்கும் தொடர்ந்து மனோஜியோடைய அணியில் நம்மளுடைய கண்டெஸ்டன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. ஆனால் ஹோலில் வைக்கப்படுற சில கண்டெஸ்டன்ஸும் அந்த லிஸ்ட்டில் இருப்பாங்க, மனோஜியோடைய அணியில் இருப்பாங்க. அவங்க யாரு அப்படின்னு யோசிச்சுட்டுருங்க. We'll see you tomorrow. Until then, this is me, Bhavna, signing off along with Makappa and Priyanka on Super Singer 5, co-presented by Arun XLO. இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல்.